ஏற்பட்டு விட்டதா அப்படின்ற மாதிரி. இல்லாத அளவுக்கு மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் தமிழக மீடியாக்கள் இருக்கின்றன. முன்ன கொஞ்சமாவது, அதாவது ஒரு 5 பேர் இப்படி பேசினா ஒரு 3 பேர் நடுநிலையாக இருந்தால் ஒரு 3 பேர் இப்படிக்கா பேசுவாங்க. இப்போ 9 பேர் ஒரு சைடாக இருக்கிறாங்க. ஒருத்தர் 2 பேர் பேசுகிறாங்க. அந்த ஒருத்தர் 2 பேரும் அந்தந்த கட்சிக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. மீடியாக்கள்னு சுயமாக இருக்கிற மீடியாக்கள் எல்லாமே சார்பு மீடியாக்களாக ஆதரவு மீடியாக்களை போயிடுச்சு. கொஞ்சம் கூட எந்த செய்தியும் தப்பாக போட்டதை பற்றி வெக்கப்படுறதே கிடையாது. வேண்டுமென்றே செய்திகளை உருவாக்கிட்டு அது பற்றி விமர்சனம் வந்தாலும் அதையும் வெட்கமின்றி கடந்து செல்கிறார்கள். இன்றைக்கி மீடியா ஊடக தர்மமாக எப்படி ஆகும்? இன்றைக்கி மீடியா அப்படி தான் இருக்குது. ஊடக தர்மம் பற்றிலாம் இல்லை. அதனால தான் அந்த டிபேட்டுகளுக்கெல்லாம் மரியாதையே போச்சு. டிபேட்டுகளில் இவங்க போடுற சண்டை கிண்டெல்லாம் டிஆர்பி ரேட்டிங் ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் எதையாவது வச்சு உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது, யூடியூபர்ஸ் மாதிரி அவங்களும் மாறிட்டாங்க. எப்படி மாறிட்டாங்கன்னா, சின்னதாக இப்போ செங்கோட்டையன் ஒன்று பேசுகிறாருன்னா அதை தூக்கிட்டு 4 பேர்கிட்ட போய் கேள்வி கேட்டு அதில் பரபரப்பாக தலைப்பு போட்டு அதை வச்சுக்கிட்டு பார்க்க வச்சு அந்த வியூவர்ஸ் மூலம் வர்ற ரெவன்யூ வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி பல மீடியாக்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் ஓடிக்கிட்டு இருக்குது.